நீட் தேர்வை எதிர்த்தும் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கான வினாத்தாள் திருடப்பட்டு கசிந்தும் ஏற்படுத்தியிருக்கின்ற மாணவர்களுக்கு மத்தியிலான மன உளைச்சலை தேசம் முழுக்க இன்றைக்கு காண முடிகிறது. தேசத்தையே உலுக்கியிருக்கின்ற இந்த நீட் தேர்வும் வினாத்தாள் கசிவும் ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் முன்கூட்டியே உணரப்பட்டதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானமும் நீட் விலக்கிற்கு ஒரு சட்டமும் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகும் அது குறித்து இந்த மோடி அரசாங்கமோ அல்லது அந்த மோடி அரசாங்கத்திற்கு கீழே இருக்கின்ற கவர்னரோ உரிய ஒத்துழைப்பு வழங்காத காரணத்தினால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அது நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திரு சோனம் வான்சங் அவர்கள் 21வது நாளாக தன்னுடைய உண்ணாவிரதத்தை இதற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 9.5 கிலோ எடை குறைந்து உடலியல் கூறுகள் அனைத்தும் பிசிக்கல் பாராமீட்டர்ஸ் ஹெல்த் பாராமீட்டர்ஸ் அனைத்தும் சுருங்கிக் கொண்டே வருவதை இன்றைக்கு அவரை நேரிலே நான் சந்தித்து பார்த்தபோது தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை டெல்லியிலே இருக்கிற அவரை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தார்மீகமான ஒத்துழைப்பையும் அரசியல் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் அவரிடத்திலே சொல்லிய போது அவர் புலங்காகிதம் அடைந்தார், உணர்ச்சி வசப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தலைவருக்கும் தன்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டார். அவரோடு ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட மாணவர்களும் தங்களுடைய உண்ணாவிரதத்தை துவக்கியிருக்கிறார்கள். அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சந்தித்து எங்களுடைய தலைவருடைய உள்ள கிடக்கையை ஆழ்ந்த கவலையை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இதற்கு பிறகும் ஒன்றிய மோடி அரசு பாராமுகமாக இருக்குமானால் நிச்சயமாக இந்த தேசத்தில் கடுமையான எதிர் விளைவுகளை மோடி அரசாங்கம் சந்திக்கும். அதனால் ஏற்படக்கூடிய அரசியல் நிர்வாக விளைவுகளுக்கு மோடியும் அந்த அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வன்மையாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிற திரு சோனம் அவர்கள் எங்களிடத்தில் கேட்டுக் கொண்டார்கள். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஏற்கனவே எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நாடாளுமன்றம் வருகின்ற 20ஆம் தேதி கூடுகிற போது இந்த பிரச்சனையையும் தமிழகத்திற்கான மேகதாது உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம். ஏறத்தாழ 9 கிலோவுக்கு மேல அவர் குறைஞ்சிருக்காரு. அவருடைய இடையில இறக்கிருக்கு. நீங்க போராட்டத்தை வாபஸ் பண்ணணும்னு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட சொன்ன நான் நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க, நம்ம வேற மாதிரி போராடலாம்னு சொன்னேன். இல்ல, என்னுடைய உயிர் முக்கியம் அல்ல, நான் இறந்தாவது இந்த அரசாங்கத்திற்கு கண் திறக்கும், இந்த மண்ணில் ஒரு எழுச்சி ஏற்படும் என்றால் என்னுடைய உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிறேன், சித்தமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னபோது எனக்கே என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றேன்.